தமிழ்நாட்டுடைய குழந்தை பிறப்பு விகிதம் வரலாறு காணாத அளவுக்கு கீழே சரிஞ்சிடுச்சு. இதை சமாளிக்கிறதுக்கு ஆந்திரா மாதிரியே தமிழ்நாட்டிலையும் தம்பதிகளுக்கு சலுகைகளை அறிவிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கு. குழந்தை பிறப்பு விகித சரிவால தமிழர்களுடைய எதிர்காலத்துக்கே வரப்போற மிகப்பெரிய ஆபத்து என்ன என்பவை குறித்து விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். தமிழ்நாட்டுல குழந்தை பிறப்பு விகிதம் பயங்கரமா குறைஞ்சுக்கிட்டே வர்றதால பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரா மாதிரி தமிழ்நாட்டிலையும் இனிமே அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு அரசு ஊக்கத்தொகை தர வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. TFR அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், மொத்த கருவுறுதல் விகிதம். ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாள்ல சராசரியா எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு. ஒரு நாட்டோட மக்கள் தொகை குறையாமலும் அளவுக்கு அதிகமா ஏறாமலும் ஒரே சீரா இருக்கணும் அப்படின்னா மொத்த பிறப்பு விகிதம் 2.1 இருக்கணும். அதாவது சராசரியா 100 பெண்களுக்கு 210 குழந்தைகள் பிறக்கணும். தமிழ்நாட்டுடைய மொத்த கருவுறுதல் விகிதம் இப்போ 1.4க்கும் கீழே போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இப்பவே 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை 16% அதிகரிச்சிருக்கு. அதாவது தமிழ்நாடு மெதுவா முதியவர்கள் அதிகம் வாழக்கூடிய மாநிலமா மாறிக்கிட்டே வருது. 1971 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துல சராசரியா 4 குழந்தைகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு விழிப்புணர்வை தீவிரமாக்குச்சு மக்கள் தொகை பெருக்கத்தால. 1993 பிறப்பு விகிதம் தமிழ்நாட்டுல 2.1 மாறுச்சு. இந்தியாலேயே மிக வேகமா மக்கள் தொகையை சமநிலைக்கு கொண்டு வந்த மாநிலமா தமிழ்நாடு மாறுச்சு. 2005 2016க்குள்ள பிறப்பு விகிதம் 1.7 அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சது. 2019 2021க்குள்ள 1.4 அளவுக்கு போகுது. பிறப்பு விகிதம் மிக வேகமா குறைஞ்ச மாநிலங்கள்ல ஒன்னா தமிழ்நாடு மாறுது. இப்ப 1.4க்கு கீழே போயிடுச்சு. ரொம்ப பரிதாபமா சலுகைகள் கொடுத்து பிறப்பு விகிதத்தை உயர்த்தக்கூடிய அவல நிலைக்கு தமிழ்நாடு வந்துருச்சு. இந்த வேகமான சரிவுக்கு என்ன காரணம்? முன்னாடிலாம் 20 வயதிற்குள்ள நடந்த திருமணங்கள் இப்போ 28 32 வயதிற்கு மேல தள்ளி போகுது. இன்னைக்கு ஒரு குழந்தைய பிரசவிக்கிறதுல தொடங்கி படிக்க வைக்கிறது வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவாகிறதால பெரும்பாலான பெற்றோர்கள் ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. கூட்டு குடும்பங்கள் குறைஞ்சு தனி குடும்பங்கள் அதிகரிச்சதால குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையும் உருவாகி இருக்கு. இந்தியாவுடைய தேசிய சராசரி பிறப்பு விகிதம் இப்போ 2.0 இருக்கு. ஆனா தமிழ்நாடு 1.4க்கும் கீழே போயிடுச்சு. குழந்தைகள் பிறக்கிறது குறைஞ்சதால எதிர்காலத்துல பணிக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் குறையும். அதே சமயம் முதியவர்களுக்கான மருத்துவ செலவும் பராமரிப்பிற்கான தேவையும் அதிகரிக்கும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கணும். ஆந்திராலையும் இதே பிரச்சனை இருக்கு. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவங்க மாநில குழந்தை பிறப்பு விகிதம் 1.5க்கு கீழே போனதால ஸ்வர்ண ஆந்திரா விஷன் 2047 திட்டத்தின் கீழே மக்கள் தொகையை உயர்த்த புது கொள்கையை கொண்டு வந்தாரு. 3வது குழந்தைக்கு 30,000, 4வது குழந்தைக்கு 40,000 பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அதோட 3வது குழந்தைக்கு ஊட்டச்சத்து உணவு, 18 வயது வரைக்கும் அரசு நிறுவனங்கள்ல இலவச கல்வி, செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைகளுக்கு மானியம், அப்படி பல சலுகைகள். 2 குழந்தைகளுக்கு மேல இருந்தா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற பழைய விதியை ஆந்திர அரசு ரத்து பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டுல இன்னும் எந்த அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமா வெளியாகல. ஆனா நம்ம மாநிலத்துடைய மிகப்பெரிய சொத்தை மனித வளம் தான். அதை தக்க வைக்க பலதுறை அதிகாரிகளோட ஆலோசிச்சு ஆந்திரா மாதிரியே நீண்ட கால திட்டங்களை எதிர்காலத்துல கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான தகவலும் வெளியாயிருக்கு. அரசு மருத்துவமனைகள்ல நடக்கக்கூடிய பிரசவங்களின் சதவீதம் குறைஞ்சிட்டே வருது. 2017-18 காலகட்டங்கள்ல 65.8% பிரசவங்கள் அரசு மருத்துவமனையில நடந்துச்சு. ஆனா இப்ப அது 51% குறைஞ்சிச்சு. இதுக்கு காரணம் என்ன? தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல இலவச பிரசவம் செய்யறது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்படுது. அதே போல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் மூலமா கிடைக்கக்கூடிய நிதி உதவியை பயன்படுத்தி பலரும் தனியார் மருத்துவமனைகளுக்கு போறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இருந்தாலும் அரசு மருத்துவமனைகள்ல முற்றிலும் இலவச பிரசவம், கூடுதல் மருத்துவர்கள், செவிலியர்கள் நியமிக்கப்பட்டு வசதிகள் உயர்த்தப்பட்டிருக்கு. அரசு மருத்துவமனைகள்ல பிரசவத்தை ஊக்குவிக்க தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருது. ஆனா ஊக்கத்தொகையும் சலுகைகளும் மட்டும் கொடுத்துட்டா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாழ்க்கை செலவு, கல்வி செலவு, பணிச்சுமையை தாண்டி இளைஞர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்க முன்வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. இயற்கை வாழ்வியலை நாம கைவிட்டதற்கான விலைதான் நம்மளோட அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியாம நம்ம தேங்கி நிக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் கம்பு, திணை, வரகு, சாமைன்னு சத்து நிறைஞ்ச தானியங்களையும்
நஞ்சில்லாத காய்கறிகளையும் சாப்பிட்டாங்க. நல்ல உடல் உழைப்பும் மக்களுக்கு இருந்துச்சு. சூரிய உதயத்துல உழைப்பு, அந்தி சாயும் நேரத்துல உறக்கம் அப்படின்னு இயற்கையின் சுழற்சியோட மனிதர்கள் ஒத்து செஞ்சு இயங்கினாங்க. பெண்களுடைய இடுப்பு எலும்புகளுக்கும் கருப்பைக்கும் இயல்பான வலிமையை தரக்கூடிய வேலைகள்ல பெண்கள் ஈடுபட்டாங்க. தாய்மை அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு சவாலான விஷயமே இல்லை. பூ பூக்கிறது மாதிரி, காய் காய்க்கிறது மாதிரி, அதுவும் அதாவது தாய்மையும் ஒரு இயல்பான நிகழ்வா தான் இருந்துச்சு. ஆனா நவீனமயமாக்கல் அப்படிங்கிற பேர்ல நாம இயற்கையை விட்டு விலக தொடங்கின கணத்திலிருந்தே நம்ம உடம்பும் தன்னோட இயல்பு இழக்க தொடங்கிருச்சு. பாக்கெட் உணவுகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட உணவுகள் போன்றவை நம்மளுடைய உடம்போட ஹார்மோன் சமநிலையை முற்றிலுமா சீர்குலைச்சுது. உடல் உழைப்பற்ற வாழ்க்கை முறை இரவுல சுரக்க வேண்டிய அத்தியாவசிய ஹார்மோன்களை தடுக்குது. இதனாலதான் அன்னைக்கெல்லாம் 6-7 குழந்தைகளை கூட எந்த சிரமமும் இல்லாம பெற்றெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்க கூட லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழல் நிலவுது. உணவு மட்டும் இல்லாம மனித உறவுகளுடைய இயல்பும் மாறிடுச்சு. தாத்தா பாட்டி, அத்தை, சித்தி, சித்தப்பா அப்படின்னு ஒரு குழந்தையை சுற்றி ஒரு ஊரே துணை நின்ற கூட்டு குடும்ப முறை மறைஞ்சு 4 சுவர்களுக்குள்ள அடங்கிய தனி குடும்பங்கள் வந்திருக்கு. குழந்தைய பெத்தா யாரு பாத்துக்கிறது, அடுத்தடுத்த பிரசவ செலவுகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பொருளாதார பயமும் ஓயாத வேலைப்பழுவும் தம்பதிகளுடைய மன அமைதியை பறிச்சு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணத்தையே தள்ளிப்பட வச்சிருக்கு. இயற்கை தந்த ஆரோக்கியத்தையும் மனித உறவுகள் தந்த தைரியத்தையும் நாம மறுபடியும் மீட்டெடுக்காத வரைக்கும் இந்த சரிவு தொடரும். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு அப்படின்னு பாடப்பட்ட தமிழர்கள் மக்கள் தொகையில குறைஞ்சுகிட்டே வர்றது நம்ம வரலாற்றையும் பெருமைகளையும் பேரழிவுல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது.